வணக்கம் நண்பர்களே. டெய்லர் டிப்ஸினுடைய இன்றைய வீடியோவில் ப்ளவுஸினுடைய ஊக்கு பட்டி எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஃப்ரண்ட் நெக்கு, பெல்ட்டு, கிராஸு எல்லாத்தையும் இந்த தச்சுக்கிறணும். தச்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த கீ பட்டி இந்த காட்டுறேன் பாருங்களேன். இந்த கீ பட்டி, ஓவர்லாக்கு எல்லாமே ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிடணும். முதல்ல கிராஸு எல்லாத்தையும் பிடிச்சிடணும். இந்த கிராஸ்லாம் நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்களேன். மேலே இது போன்று கிராஸெல்லாம் பிடிச்சிக்கிறணும். கீழே பட்டி எல்லாத்தையும் சேர்த்து 2 நெக்கு ஒன்றா இருக்கான்னு இப்படி செக் பண்ணிக்கிறணும். கரெக்டாக இருக்குது. இது நல்லா செக் பண்ணிக்கிறணும். அடுத்து ஒரு தடவை பாருங்கள். முன் நெக்கு 2ம் சரியாக இருக்கான்னு பார்க்குறோம். அதேமாதிரி சைடில் நம்ம சைடு ஜாயிண்ட்டும் அதுவும் சரியாக இருக்குது. இப்போ 2யும் இந்த அளவெல்லாம் கரெக்டாக நம்ம பார்த்துக்கிட்டு இப்போ பட்டி போட போயிடுவோம். இந்த மாதிரி ஒரு 2 துணியை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அதை சரியாக நேராக வெட்டுறோம் பாருங்கள். ஸ்கொயர் டைப்பில் கரெக்டாக வெட்டுறோம். இதனுடைய அளவு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு டேப்பு வச்சு இன்ச்சி டேப்பு வச்சு அளந்து காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக 3 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சில் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. நீளம் அந்த பட்டியினுடைய நீளம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வெட்டி எடுத்துக்கிறலாம் பாருங்கள். லைட்டாக கிராஸாக இருந்துச்சு, அதையும் வெட்டிட்டோம். அந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. இப்போ நம்ம பட்டி போட போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ நான் லெஃப்ட்டு பட்டி போடுறேன். இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி இந்த பக்கெட்லாம் லெஃப்ட்டு பக்கெட்டு தான் உள் ஊக்கு வைப்பாங்க. அந்த எஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த ஊக்கு உள் பக்கெட்டு தான் வைப்பாங்க. அதனால் மேலே வச்சு அந்த பட்டியினுடைய துணியை நான் தைக்கிறேன் பாருங்கள். மேல் பகுதியில் அந்த பட்டியினுடைய துணியை நான் தைக்கிறேன். இப்போ 2வது ரைட் சைடு பட்டியை பாருங்கள். உள் பக்கத்துலேருந்து தைக்கிறேன் பாருங்கள். உள் பக்கத்தில் வெளியில் அந்த இதை வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்களேன். லெஃப்ட்டில் நம்ம மேலே வச்சோம், ஒரிஜினல் பக்கெட் வச்சோம். ரைட்டு பட்டி உள்ளுக்குள்ளே வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்போ 2 பட்டியிலையும் நம்ம துணியை வச்சு அட்டாச்மெண்ட் பண்ணியாச்சு. இருக்கிற பிசரை கரெக்டாக வெட்டி விடணும். ஏன்னா நம்ம பட்டி போடும்போது நேராக போடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பட்டி ரொம்ப சூப்பராக பக்காவாக வரும் பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிற பிசரெல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. இப்போ லெஃப்டினுடைய அந்த பட்டியை நம்ம போட போகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி சுரண்டிக்கிறணும். தைச்சதுக்கப்புறம் எல்லா பீஸரையும் வெட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி சுரண்டிக்கிட்டு கரெக்டாக 1 இன்ச்சில் இந்த இதை நம்ம மடிச்சுக்கிறோம். டேப் வச்சு அளந்து காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக 1 இன்ச்சு இருக்கா. இப்போ 1 இன்ச்சில் நம்ம தையல் எஜ்ஜில் போடுறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த பக்கெட்டு அந்த எஜ்ஜில் தையல் போடுறேன். உங்களுக்கு தெரியலைன்னா லைட்டாக ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். அந்த இடத்துல இடையில நூல் வேறு வந்துருச்சு, பரவாயில்ல. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல பட்டியை போட்டு முடிச்சிட்டோமா. அப்படியே திருப்புனதுக்கப்புறம் பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ரா அந்த துணி இருக்குது பாருங்களேன். இதை நம்ம வெட்டி எடுத்துடுறோம். இது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த துணி நம்மளுக்கு தேவையில்லை, எக்ஸ்ட்ரா உள்ள துணி தான். கரெக்டாக 3 இன்ச்சு பட்டி துணி வெட்டணும். அதில் 2 இன்ச்சு போக 1 இன்ச்சியை வெட்டிட்டோம். இப்போ இந்த பட்டி எப்படி போடணுன்னு பாருங்கள். உள்ளே மடித்து அழகாக அப்படியே திருப்பினீங்கன்னா சுருக்கம் இல்லாமல் பட்டி நீட்டாக வரும். அவங்க ப்ளவுஸ் போடும் போது அவங்களுக்கே ஃபினிஷிங் தெரியும். ஃப்ரண்ட்டு கிராஸு பட்டிலாம் சூப்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சுருக்கம் இல்லாமல் ரொம்ப ஃபினிஷிங்காக அருமையாக இருக்கும் பாருங்கள். லெஃப்ட்டு பட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். கீழே இருக்கிறத அப்படியே மடிச்சிடுறோம். மடிச்சுட்டு ஃபினிஷிங் அந்த பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறதுனால இன்னொரு தடவை நான் காட்டுறேன் பாருங்கள். அழகாக மடிக்கணும். தையல் கலைங்கிறது ரொம்ப அழகானது. அதனால் அழகாக செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக எதை தைச்சாலும் நல்லாயிருக்கும் பாருங்கள். லெஃப்ட்டு நம்ம போட்டுட்டோம். லெஃப்ட்டு பட்டியை போட்டாச்சு. லெஃப்ட்டு பக்கெட்டு தான் எங்கள் மாவட்டத்தில் போடுவாங்க, அதனால் நாங்கள் லெஃப்ட் பக்கெட்டு போட்டிருக்கோம். உங்கள் ஊர்களில் எப்படி போடுவாங்களோ நீங்கள் அந்த மாதிரி ரைட் சைடில் மாற்றிருந்தால் மாற்றிக்கிறணும், அது கஸ்டமருடைய விருப்பம். அடுத்து ரைட் பட்டிக்கு வந்துட்டோம். ரைட் சைடினுடைய முன்பகுதி இது பானா கொக்கி வைப்போம்ல, அந்த பானா கொக்கி வைக்க போகிறோம் பாருங்கள். உள்ளுக்குள்ளே இருந்து வெளியில் தச்சு நம்ம திருப்பி இருக்கோம். இப்போ இதில் வெறும் 1/4 இன்ச்சு மட்டும் மடிக்கிறேன் பாருங்கள். 1/4 இன்ச்சு மடித்து நான் எந்த அளவு வச்சு தைக்கிறேனோ அதே அளவில் நீங்களும் வச்சு தைங்க. நான் 1/4 இன்ச்சு மடிச்சிருக்கேன் பாருங்கள். எப்படி நான் தைக்கிறேனோ அதே மாதிரியே தைச்சிட்டே வாங்க. எடுத்ததுக்கப்புறம் இவ்வளவு நம்மளுக்கு துணி தேவையில்லை, கொஞ்சம் வெட்டிடுறோம். கீழேயும் லைட்டாக பிசரை தட்டி விட்டுறோம். தட்டி விட்டதுக்கப்புறம் நான் எப்படி மடிக்கிறேங்கிறத ரொம்ப கவனமாக பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த பாருங்கள், நான் போடும் போதே உங்களுக்கு தெரியுதா பட்டியினுடைய ஃபினிஷிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
பாருங்கள் அருமையாக வருது பாருங்கள். நான் எங்கள் ஊரில் ரைட் சைடு பட்டி போடுறதுனால அதனால் நான் ரைட் சைடில் இந்த போட்டுக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்க. அழகாக கொண்டு வந்தாச்சு. இப்போ கீழே நம்ம மடிச்சிடுறோம். பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. கீழே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கீழே நான் காட்டின மாதிரி பிசுறா அப்படியே உள்ள துணி அழகாக மடித்து அழகாக கொண்டு வந்துட்டோம். அந்த இடத்துல நிப்பாட்டி ஊசியை குத்தி தான் திருப்பணும். ஊசியை குத்தி தான் திருப்பி டாக்கா பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான். லைட்டாக சுரண்டி விட்டுக்கோங்க. சுரண்டி விட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், ரைட் பட்டி போட்டாச்சு. நம்ம ஏற்கனவே லெஃப்ட் பட்டி போட்டிருந்தோம். இப்போ ரெண்டையும் ஒன்றா வைக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கிடச்சிருக்குன்னு பாருங்களேன். இப்படி இருக்கணும். பட்டி போடுறதுங்கிறது வந்து இப்படி இருந்தால் தான் ப்ளவுஸு போடும் போது அவங்களுக்கு கிராஸு லூஸ் இல்லாமல் அழகாக ஃபினிஷிங்காக சூப்பராக எடுப்பாக இருக்கும். இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.